வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிண்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் மைசூரில். இந்த மைசூர் பேலஸ் அந்த விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ட்ராவல் விளாக்ஸ்லாம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம், நம்ம நிறைய ட்ராவல் விளாக்ஸ் பார்க்குறப்ப ஒன்று நமக்கு அங்கே போகணும்னு தோணும். வீடியோவில் பார்க்குறது ஒரு விதம் அப்படின்னா, நீங்கள் நேரடியாக அந்த இடங்களில் பார்க்குறப்ப அந்த இடத்தோட தன்மையை அப்படியே நம்ம உள்வாங்கிக்க முடியும், ரசிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், எங்கெல்லாம் தங்கலாம், என்னெல்லாம் சாப்பிட்லாம், எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம், இந்த இடம் நம்ம பார்க்கலாமா வேணாமா, நம்ம போகிற எத்தனை நாள் ட்ரிப்புக்கு இது இந்த இடம்லாம் கவர் பண்ண முடியுமா, சில இடங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக இல்லாமல் ஒரு ட்ராவலராக நம்ம எங்கெல்லாம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு பார்க்குறப்ப கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த மைசூர் பேலஸ் ஆல்ரெடி நான் ஈவினிங்கில் தசரா அப்போ எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு விளாக் போட்டிருக்கேன். தசரா அப்போ கண்டிப்பாக நீங்கள் மைசூர் பேலஸ் பார்க்கணுங்க. இப்போ பகலில் எப்படி இருக்குது, பகலில் மட்டும்தான் நமக்கு ஈவினிங் வரைக்கும் தான் மைசூர் பேலஸ்க்குள்ளே நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ பேலஸ்க்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேலஸோட வெளிப்புற தோற்றம். மைசூர் பேலஸ்க்கு 4 வாசல்கள் இருக்குதுங்க. ஏற்கனவே நம்ம ஆக்ராவில் இருக்க ரெட் ஃபோர்ட்க்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரி ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மைசூர் பேலஸோட இந்த வெளிப்புற தோற்றத்தை சுற்றி காட்டுறதுக்கு அங்கே உள்ளே டிக்கெட் கவுண்டரில் இருந்து நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமே ஒரு பேட்ரி கார் இருக்கும். நிறைய பேட்ரி கார்ஸ் இருக்கும். 100 rupeesலேருந்து 150 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சன். ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களால் நடக்க முடியாது அப்படின்னா, இல்லை குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜாலியாக இந்த கிளைமேட்லாம் நிச்சயமாக நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாலியாக ஃபுல்லாக நடந்து பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய மக்கள் அங்கே அப்படி தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்களெல்லாம் இப்போ நான் வீடியோவில் கம்பேர் பண்ணுறேன், தூக்கி வச்சுட்டுலாம் தோள் மேலே இந்த மாதிரி நடந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பேலஸை சுற்றிலும் இந்த மாதிரி பாருங்கள். பேலஸை சுற்றி வர்றப்போ உங்களுக்கு கண்ணில் லக்ஷ்மி ரமணசுவாமி டெம்பிள் படும். இந்த டெம்பிள் ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களுக்கு நான் மேலே வரைக்குமே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அவ்வளோ இன்ட்ரிகேட் ஒர்க்ஸ் நிறைய இருக்கும். நாங்கள் போனது தசரா டைம் அப்படிங்கிறதுனால வாசலில் மைசூர் பேலஸோட வாசலில் டிக்கெட் கவுண்டர்கிட்ட இந்த மாதிரி அழகான ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கூட்டம் இந்த மாதிரி இருந்தது. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் தசரா டைமுக்கு முன்னாடியே கூட ஒரு வாட்டி நார்மல் டேஸில் நீங்கள் இந்த மைசூர் பேலஸ் பார்க்குறது உள்ளுக்குள்ளே பார்க்குறது ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா, இதுதான் இந்த பேலஸ்க்குள்ளே நம்ம போனதுக்கப்புறம் இருக்கிற பிரம்மாண்டமான அழகான ஒர்க்குங்க. இந்தியாவில் இருக்கிற மைசூர் பேலஸ் அல்லது அம்பா விலாஸ் அப்படிங்கிற இந்த பில்டிங் இந்தியாவோட கர்நாடக மாநிலம் மைசூரில் இருக்கிற ஒரு பெரிய அரண்மனை. இது 1897 வருஷம் அக்டோபர் மாதம் கட்ட துவங்கப்பட்டுச்சு. 1912 வருஷம் தான் இதை கட்டி முடித்தாங்க. ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த அரண்மனையை கட்டி முடிக்க ஆன செலவு எவ்வளோ தெரியுமா? வெறும் 41,47,913 ரூபாய் தானா. இப்போ அதை வச்சுட்டு ஒரு டபுள் பெட்ரூம் வீடு மட்டும் தான் கட்ட முடியும். இந்த பேலஸோட அரண்மனையோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அரண்மனையோட முன்னாடி இருக்கிற நுழைவாயிலேருந்து ஒரு பெரிய கிரவுண்டும், அதுக்கு அடுத்தது ராஜ தர்பார் மண்டபமும், அதுக்கு அடுத்து உள்பகுதியில் மல்யுத்த மைதானம், அதுக்கும் அப்புறமா அந்தப்புறம் அப்படின்னு 175 அறைகளையும் சற்று ஏறக்குறைய 50 ஹெக்டேர் பரப்பளவு, அதாவது ஏரியாவையும் இது கொண்டிருக்கு. இந்த பேலஸோட ஆர்கிடெக்சரல் டீட்டெயில்ஸ், கட்டுமானம்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இருக்கிற சவுண்டை மட்டும் கொஞ்சம் கேட்டுவாங்களேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மைசூர் பேலஸோட நுழைவாயில். இதுதான் ரிஸ்கோல் கழுதை அந்த மழையை எவ்வளோ ரசித்து நனைஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா. நல்ல மழை பெஞ்சதுக்கப்புறமா அங்கே இந்த மாதிரி தூரல்லாம் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதை
டூரிஸ்ட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. யாருமே வந்து மழையில் நனையிறதுக்கு வந்து யோசிக்கல. ஜாலியாக நனைஞ்சிட்டே வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ்லாம் நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த மைசூர் அரண்மனை, மைசூர் பேலஸ் தரைமட்டத்திலேருந்து கோபுரம் வரைக்கும் 145 அடி ஹைட்டாங்க. ரொம்ப பெரிய நுழைவாயில், திறந்தவெளி ஹால்கள், மாட மாளிகை, கூட கோபுரங்கள் அப்படின்னு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த அரண்மனைக்குள்ள ஆயுத அறை, நூலகம், லிஃப்ட் வசதி, வேட்டை அறை, பிரத்யேக படுக்கை அறைகள் அப்படின்னு எல்லாமே 3வது மாடியில் தான் இருக்குது. கடைசி அரண்மனை இல்லைன்னா பழைய அரண்மனை அல்லது மரத்தாலான அரண்மனை அப்படின்லாம் வந்து இதுக்கு நிறைய பேர்கள் வந்து சொல்கிறாங்க. இது 1896வது வருஷம் தசரா விழாக்களில் சாம்பலாக எரிஞ்சு போனதாங்க. கிருஷ்ணராஜ உடையார் 4 மற்றும் அவரோட அம்மா மகாராணி கெம்ப நஞ்சமணி தேவி இவங்க 2 பேரும் புதிய கட்டடத்தை கட்ட ஆங்கிலேய கட்டட கலைஞர் ஹென்றி இர்வினை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரண்மனைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தோட்டங்கள் இந்த மாதிரி இருக்குது. சைடில் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கார்டனுங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிங்க்கில் வந்து லைட் பிங்க் அண்ட் ஒயிட்டில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் இருந்தது. சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மைசூர் பேலஸ் மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கப்பட்டினமில் இருக்கிற கார்டன், ஃப்ளவர் கார்டன், திப்பு சுல்தானுடைய பேலஸ் இருக்கும் இல்லையா, அங்கே இருந்தும் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளவர் கார்டன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் இந்த பேலஸோட உள்ளே இருக்கிற பகுதிகளில் வந்து நான் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அட்டாச் பண்ணுறேன். இந்த அரண்மனையில் இருக்கிற குவி மாடங்களாகட்டும், மற்றபடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த கட்டடக்கலையோட ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹிண்டோ செரசனிக் பாணி, ஹிண்டோ செரசனிக் ஸ்டைல் அப்படின்னு இது வந்து சொல்கிறாங்க. ஹிண்டோஸ், மொஹல்ஸ், ராஜ்புத், அது மட்டும் இல்லாமல் கோத்திக் பாணியும் வந்து இதில் வந்து இருக்குது. இது வந்து இது எல்லாம் சேர்ந்த கலவை அப்படிங்கிறாங்க. இது வந்து பளிங்கு குவிமாடங்களே கொண்ட 3 மாடிக்கல் அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 145 அடி 5 மாடி கோபுரத்தை கொண்டிருக்குது இந்த அரண்மனை. இந்த அரண்மனை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய தோட்டத்தால் சூழப்பட்டிருக்கு. இது மைசூர் பேலஸ், மைசூர் அரண்மனையோட நுழைவு வாயில் மற்றும் வளைவு, மைசூர் ராஜ்யத்தோட சின்னம் மற்றும் அவங்களோட அடையாளம் அதெல்லாம் வந்து இதில் பொறிச்சிருக்காங்க. அதை சுற்றி சான்ஸ்கிரிட்டில் மைசூர் அரசோட குறிக்கோள் எழுதப்பட்டிருக்கு. அந்த குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஒருபோதும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏற்கனவே நான் தசரா 2024 செலிப்ரேஷன்ஸ் இன் மைசூரில் வந்து நீங்கள் அடுத்து தசரா செலிப்ரேஷனுக்கு அங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் அங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்பெஷலான வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் வந்து இந்த என் கார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் இன்பிட்வீனில் நான் காமிச்சது டோலக்கு சத்தம் வந்து அப்போ அது செலிப்ரேஷன் அப்போ இருந்தது தான். அது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை வந்து திரும்பவும் நான் அட்டாச் பண்ணுறேன் இப்போ எல்லாம் இந்த வீடியோவோட எண்டில். அது மாதிரி மைசூர் பேலஸை சுற்றி இருக்கிற நிறைய இடங்கள், நிறைய அழகான கேண்டிட் ஷாட்ஸு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரிகேட்ஸ் ஒர்க் இருக்கிற அந்த பில்டிங்கோட தூண்களாகட்டும், இல்லை பேலஸ்க்குள்ளே இருக்கிற அந்த தூண்கள், அந்த மாடம்லாம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி வெளிப்புற சுற்றுச்சுவரில் நம்ம வந்து இருக்கிற ஒர்க்ஸு, இது எல்லாமே வந்து வரிசையாக உங்களுக்கு நம்ம ஃபோட்டோஸாக அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த மைசூர் பேலஸை வந்து நம்ம சுற்றி போகிறப்ப அங்கேயே வந்து நிறைய இடங்கள்லாம் இருக்குங்க. அந்த சுவரில் இருக்கிற இன்ட்ரிகேட் ஒர்க்ஸ்லாம் தவிர நான் சொன்ன மாதிரி கோயில் ஆகட்டும், இல்லை நிறைய இந்த மாதிரி அந்த வெராண்டாஸ்லேயே இருக்கிற இந்த பீரங்கி இலாசம், அந்த தேர், இந்த மாதிரி அரண்மனைக்கே உரித்த நிறைய விஷயங்கள், அந்த கார்டன் அங்கங்கேயும் வந்து குட்டி குட்டி கார்டன்ஸ் இருக்குது. இது நிறைய இந்த கோழி கொண்டை பூ அதெல்லாமே வந்து வச்சு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரியான ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரிசையாக என்னோடய மனசுக்கு பிடிச்ச இந்த ஃபோட்டோஸை பார்க்குறப்பவே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மைசூர் பேலஸை நீங்கள் அந்த தசரா டைமில் அந்த மழையில் சுற்றி வந்துருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி எல்லா ஃபோட்டோஸுமே நான் வரிசையாக அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஒவ்வொரு இடத்தையுமே நீங்கள் சுற்றி பார்க்குறப்ப அதுக்கு பக்கத்துலேயே வந்து அது என்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து அங்கே இருக்கிற போர்டில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. குறிப்பாக மைசூர் பேலஸ்க்குள்ளே நான் காமிச்சேன் இல்லையா, அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே எழுதியிருப்பாங்க. இது வந்து மைசூர் பேலஸில் இந்த ஃப்ளவர் கார்டன் காமிச்சேன்ல, அங்கேருந்து நம்ம சுற்றி வர்ற பாதையில் இருக்கிற கட்டிட அமைப்புகள் அண்ட் அந்த கோவிலுடைய வெளிப்புற தோற்றம் நான் காமிச்சேன்ல, அதுக்கு போகிற வழி வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அங்கே நேரில் பார்க்குறப்ப உங்களுக்கு கைட்ஸும் நீங்கள் தேவைன்னா வந்து எடுத்துக்கலாம். அவங்க வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு உள்ளே உங்களுக்கு அந்த இதோட அரண்மனையோட இன்னொரு பக்கத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு வழியாக வந்து ஒரு கேட் வழியாக வந்து சுற்றி வந்துட்டுருக்குறோம். அப்படி சுற்றி வர்றப்போ அது முடிகிற இடத்துல திரும்ப இந்த கோவிலுடைய இது இருக்குது, கோவில் இருக்குது. அண்ட்
அது கடந்ததுக்கு அப்புறமா திரும்ப ஒரு கார்டன் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு கேன்டீனும் இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சுற்றிட்டு அரண்மனை வாசலுக்கே வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மைசூர் சீரீஸில் நம்ம இது வரைக்கும் நிறைய பேலஸ் பார்த்துட்டோம், நிறைய கோட்டைகள், ஃபோர்ட்ஸ் பார்த்துருக்குறோம் அண்ட் கோவில்கள் பார்த்துருக்குறோம். மைசூரில் எங்கே சாப்பிட்லாம், என்ன வாங்கலாம், இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு மைசூர் போகணுங்கிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா, குறிப்பாக தசராக்கு போகணும் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுன்னா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் மைசூர் பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பெஷலி மைசூர் தவிர மைசூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கப்பட்டினம், அங்கே என்னெல்லாம் வந்து முக்கியமான இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நான் இந்த மைசூர் சீரீஸில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் தசரா அப்போ நைட் லைஃப் மைசூரில் எப்படி இருக்கும், அந்த ரோட்டில் வந்து லைட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஸ்பெஷலாக போட்டிருப்பாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இந்த சீரீஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டைமில் எந்தெந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம், அப்போ பார்க்கறதுக்கு அது எப்படி அழகாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் உங்கள் டூர் பிளானை ஷெட்யூல் பண்ணுறதுக்கான ஐடியாஸும் இதில் நான் நிறைய தந்திருக்கேன். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது மைசூர் போகணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் ஹாப்பி ஜர்னி.